ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல நாளை வெள்ளிக்கிழமை அதுவுமாக தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு கனமழையின் காரணமாக விடுமுறை என்பது வருமா வராதா அப்படின்ற கமெண்ட்ஸ் ஆனது நம்ம பசங்க எக்கச்சக்கமா கேட்டுருந்தீங்க எங்கிட்ட. ஸோ அதுக்கு தான் தெளிவாக சொல்லிடுறேன் பசங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மெயின் மேட்ரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்கு. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாம இருக்கீங்களோ போய் ஜாயின் பண்ணுங்க. அங்கே உங்களுக்கு நான் அப்டேட்ஸ் உடனே கொண்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரு தெளிவாக சொல்லிடுறேன் பசங்களா. ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பாக நம்ம வடகடலோர மாவட்டம், இந்த பக்கம் கோயம்புத்தூர் ரீஜன், அப்புறம் தென் மாவட்டம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடங்களில் பொறுத்தவரை தற்போது மழையின் அளவானது மிதமான முதல் லேசானது மழை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? ஆனா கனமழை எச்சரிக்கையானது தற்போது எதுக்கும் கொடுக்கவில்லை. அதோடு மட்டும் இல்லாமல் நாளை வெள்ளிக்கிழமை அதுமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வருமா கேட்டிருக்கீங்க. அதிகபட்சமாக சொல்ற வருவதற்கு வாய்ப்பே கொஞ்சம் கூட இல்லப்பா. அப்படியும் வந்தாலும் 1 இருந்து 2 மாவட்டங்கள் மட்டும்தான். அதுவும் எதனாலும் தெளிவா சொல்லிடுறேன் பாத்துங்க. அதாவது எந்தெந்த இடங்களில் தண்ணீர் தேக்கமானது ஏற்பட்டுள்ளதோ, வெள்ள பாதிப்பானது ஏற்பட்டிருக்கோ, வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறதோ, சாலைகள் தண்ணீர் தேங்கியுள்ளதோ, பாதிப்பானது ஏற்பட்டிருக்கோ அந்த பகுதிகளுக்கு மட்டும் வேண்டுமானால் விடுமுறை என்பது நாளை தாலுகா வாரியாக அறிவிக்கலாமே தவிர்த்து மொத்த மாவட்டத்திற்கும் விடுமுறை என்பது வருமா கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான். ஏனென்றால் தற்போது நம் தமிழகத்தின் கனமழையின் தாக்கமானது குறைந்து விட்டது. மிதமான மழை, அதாவது மாடரேட் ரெயின்ஃபால் மட்டும்தான் பொழியக்கூடும் அப்படின்ற மாதிரி நமது வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாளை வெள்ளிக்கிழமை அதுமாக உங்களுக்கு விடுமுறை என்பது வருவது ரொம்பவே குறைவுதான். அதனால எதிர்பார்க்காதீங்க. நாளை தேர்வு ஏதாச்சும் தயவு செஞ்சு படிச்சுட்டு போங்க. இன்னொரு மெயின் மேட்டர், நம்ம பசங்க மறுபடியும் எப்போ மழையான தொடங்கும் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. ஸோ டிசம்பர் 18, 20ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு சிஸ்டம் ஆனது உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பசங்களா. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கப்புறம் விடுமுறை என்பது வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். உங்களுக்கு ஆஃபில் எக்ஸாம்ஸ் வரப்போகுது நம்ம பசங்களுக்கு. ஸோ அதுக்கு நல்லா படிச்சு ரெடி ஆகுங்க. அதிகபட்சம் வந்தால் 20ஆம் தேதி மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்கிறோம். அடுத்ததாக நாளை மற்றும் இன்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, தேனி, மதுரை, திண்டுக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் சொல்லிட்டு நம்மளோட கடலோர மாவட்டமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்ட பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நள்ளிரவில் கொஞ்சம் மழையானது தாக்கம் இருந்தாலும் அதிகாலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா விடுமுறை என்பது வரக்கூடிய அளவுக்கு கனமழையானது பொழியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், மிதமான மழையானது ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் பொழிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் பலத்த மழையானது பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. மற்ற இடங்களில் எல்லாம் கனமழை வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனை வைத்து தான் சொல்கிறேன். நாளை என்பது உங்களுக்கு கண்டிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும். ஸோ அதனால விடுமுறை எண்ணி கவலைப்படாதீர்கள். தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க. அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு உடனே கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்க இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனுக்குடன் லைவ் அப்டேட் செஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. இன்னும் யாரோட ஜாயின் பண்ணாம இருக்கீங்களோ போய் உடனே ஜாயின் பண்ணுங்க. அங்கே உங்களுக்கு அப்டேட்ஸ் தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்றாதீங்க. டாடா, பை பை.